சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ரூமில் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு போல் இருக்கு பரோட்டாவுக்கு. பாருங்கள், கேரளா ஸ்டைல் மலபார் பரோட்டா எப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்கள், லேயர் லேயரு. போன வீடியோவில் ஸ்டெர்லிங் ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி நம்ம ரூம்குள்ளார எப்படி இருந்ததையும் நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெர்லிங் ரெசார்ட் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு இதமாகவும் இருந்ததுனால எங்களுக்கு ரூமை விட்டு வெளியில் போகணுங்கிறதுக்கே தோணலை. அதனால் நாங்கள் காலையில் எழுந்தோடனே ஜஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் வாக் போவோம், அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரூம்லேயே நம்ம குக் பண்ணி சாப்பிடுவோம். அப்படியே நாங்கள் ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கான டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11-11:30க்கு மேலே தான் நாங்கள் வெளியிலேயே சுற்றி பார்க்க கிளம்புவோம். பொதுவாக ஸ்டெர்லிங்கில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நாம் போன டைம் கோவிடுங்கிறதுனால பெரிய லெவலில் ஆக்டிவிட்டீஸ் இல்லை, இருந்தாலும் சைக்கிளிங் மாதிரியான சில விஷயங்கள் இருந்தது. அதனால் பசங்க சைக்கிளிங் எடுத்துகிட்டு அவங்க ஓட்டுறது, இதுக்கு இவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஜாலியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் சைக்கிள்லாம் ஓட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வாங்க இப்போ நம்ம தங்கியிருக்கிற வில்லாவுக்கு போகலாம். இப்போது நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற வில்லாவுக்கு வந்தாச்சு. வில்லாவில் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு, நல்லா அழகான கபோர்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். பண்ணிக்கிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து போகும்போது இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இன்னும் சில வெசல்ஸும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட்டு அங்கே ஜாமான் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கிட்டோம். அவங்க நார்மலாகவே கிங் சைஸ் பெட்டு ஒன்றும், அதில் 4 பில்லோ, பிளாங்கெட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர அடிஷ்னலாக நமக்கு பிளாங்கெட் வேணும்னாலும் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா பிளாங்கெட், பில்லோ இது வேணும்னாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் டவல், ஷாம்பு, பாடி வாஷ் இதெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ரூம்குள்ளார செக்இன் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக வீடியோ டே 3 நேற்றே மார்னிங் நம்ம இந்த டைம் எழுந்திருக்கும் போது ஒரே மழை பெஞ்சிட்டே இருந்தது, அப்படியே ட்ரிஸ்லிங் தூரலாக இருந்தது. அதனால் இங்கே நம்ம உட்கார முடியல. இன்றைக்கி நல்லா எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்தாச்சு. அப்படியே சிலுன்னு காத்திருக்கு. பேக்ரவுண்டில் பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். அதெல்லாம் காஃபி பிளான்டேஷன் நினைக்கிறேன். அது நாம் இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு ஜிஞ்சர் டீ அது சூடாக ஒரு ஜிஞ்சர் டீ, ஜிஞ்சர் சாயா சாப்பிட்லாம் கேரளா ஸ்டைலில். குருவா ஐலாண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் அந்த ரெசார்ட் நம்ம எடுக்கலை. அதனால் அந்த ரெசார்ட் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன்.
இன்றைக்கி ரெசார்ட்டையும் நம்ம சுற்றி பார்த்துடலாம். ஃபாரஸ்ட்குள்ளார குருவா ஐலாண்டு போகிறது வந்து 2 சைடும் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அங்கே அனிமல்ஸ்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கும். சும்மா ஒரு ஜாலியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனோம். ரொம்ப தூரம் போகலை, கொஞ்சம் தூரம் தான் போனோம். போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு ரெசார்ட்டில் சைக்கிளிங் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து சைக்கிளிங் ஜாலியாக பண்ணோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் இன்றைக்கி சைக்கிளிங் பண்ணிவிட்டு சரி ரூமுக்கு போயிட்டு ஏதாவது டின்னர் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம் ரூம்லையே அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் பேசி ஒரு முடிவெடுத்து நான் கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதனால் இப்போ நம்ம சிக்கன் வித் பரோட்டா செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுவும் கேரளா மலபார் பரோட்டா, இந்த ரெடிமேட் பரோட்டா விற்கிது இல்லையா, அதை நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஆக்சுவலாக வெளியில் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ரூமில் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இப்போ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பராக சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுமாரி பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா பாக்கெட்டில் இருக்கு இல்லையா, அதை நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ரெடிமேட் பரோட்டாவை நம்ம போட்டு சிக்கன் வேறு இருக்குது. நாங்கள் மசாலா பொடி வேறு வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சிக்கன் மசாலா இன்றைக்கி செய்ய போகிறோம். நீங்களும் பாருங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்றோம். அந்த சிக்கன் மசாலா டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம இந்த பாருங்கள், இஞ்சி வந்து மிக்சியில் அரைக்க முடியாதனால சீவி போட்டு செய்கிறோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி சாப்பிட்றோம். அது வந்து ஒரு ஆஷ் யூஷுவலான விஷயமா இருக்கும். நமக்கு வந்து ஸ்பெஷலாக தெரியாது. இதுவே வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து நம்ம தங்கியிருக்கும்போது ஒரு ரெசார்ட்டில் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கும்போது நம்மளே குக் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஹைஜீனிக்குங்கிறது வேறு விஷயம். அது இந்தமாரி டயத்தில் வந்து நம்மளே குக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இன்னொன்று வந்து இது ஒரு ஜாலியாக இருக்கும். வெளியில் இதுமாரி ஒரு எஸ்கர்ஷன் மாரி வர்றோம் இல்லையா, வந்து நம்மளே வாங்கிட்டு வந்து இதுமாரி செஞ்சு சாப்பிட்றது. நிறையா பேர் கூட நினைப்பாங்க வெளியில் போய் சுற்றிக்கிட்டு அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்துட்டு இப்போ போய் இது பண்ணுறாங்களே, வீட்டில் வந்து செய்கிறாங்களே சார் ரூமில் வந்து கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு நினைப்பாங்க. சம்டைம் அது சோம்பேறித்தனம் பட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். அப்படி தான் ஒரு சூப்பரான ஒரு ட்ரைவ் ஒரு ஜங்கலில் போனோம். அதுலேயும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடச்சிருச்சு. அது உங்களுக்கு சாப்பிடும்போது சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு போல் இருக்கு பரோட்டாவுக்கு. வாவ், இதுவும் ஒரு சுகம்தான். நல்லா கூலிங்காக கிளைமேட் வெளியில் இருக்கும்போது மழை அப்படியே ட்ரிஸ்லிங் போட்டுகிட்டே இருக்கு வெளியில். இப்போது நம்ம உள்ளுக்குள்ளார இந்த சிக்கனை நல்லா சூப்பராக ஒரு கிரேவி பண்ணி, கேரளா ஸ்டைலில் சொல்லணும்னா சிக்கன் கறி பண்ணி பரோட்டா பரோட்டா போட்டுடலாமா? பரோட்டா போட்டு நல்லா கொதிக்க கொண்டு வாங்க. மலபார் பரோட்டா பட்டையை கலப்போம் இன்றைக்கி வச்சு.
இருக்குது. வெளியில் பாருங்கள், ஃபுல்லாக பனி. கார்டன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கிளாஸ்லாம் வந்து ஒன்றுமே தெரியல. சரி வாங்க நம்ம இப்போ சாப்பிட்டுடலாம். பரோட்டா சிக்கன் கறியோட ரெடி ஆயிடுச்சு. ரக்ஷன் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்மளை இன்னும் சாப்பிடவே கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, இவங்க 2 பேருமே சாப்பிட்ருக்காங்களே அப்படின்னுட்டு. ரக்ஷியோடியா பாருங்கள், கேரளா ஸ்டைல் மலபார் பரோட்டா எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லேயரு இந்த லேயர் எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலபார் பரோட்டா, அதாவது கேரளா பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி சாஃப்டாக இருக்கும். அப்படி எடுத்து பாருங்கள், ஆவி பறக்க சிக்கன் வேறு. அப்படி சிக்கன் அப்படி எடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பெரிய மேட்ரு கிடையாது, ஜாலியாக சாப்பிட்லாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ரூமில் செஞ்சு சாப்பிடும்போது எக்கனாமிக்கலாக முடியுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு ஹைஜீனிக்காக சாப்பிட்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னா ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு இதுமாரி வெளியில் அவுட்டிங் வந்தால் வர்ற ட்ராவலிங்கில் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்து வர்ற வழியில் சாப்பிட்றது ஜாலியாக இருக்கும். நம்ம தங்கியிருக்கிற இடத்துல இங்கே ரெசார்ட்டில் வந்து கிச்சன் அந்த ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் இப்போ இங்கேயே வாங்கி இந்தமாரி செஞ்சு சாப்பிடும்போது சூடாக கொதிக்க நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது செம்ம எம்மியாகவும் செம்ம ஜாலியாகவும் இருக்குது. ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு புத்துணர்வோடு நம்ம இன்னைய நாளை நிறைவு செய்ய போகிறோம். நமக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. நான் இந்த ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிரைவுக்காக ஆசைப்பட்டு ஒரு ஜங்கிள்குள்ளார ஃபாரஸ்ட்குள்ளார போனோம். ஆனால் உண்மையிலே அந்த இடம் வந்து நல்லாயிருக்கு. அது டைகர் வரக்கூடிய இடம்னாங்க, யானை வரக்கூடிய இடம் இதெல்லாம் சொன்னாங்க. அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஸ்லோவாக பார்த்துட்டு போகும்போது பக்கத்தில் ஒரு மான் கூட்டம் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. நான் ஆக்சுவலாக ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன். சரி மான் கூட்டத்தை பார்த்தோன்னே சரி லெஃப்ட்டில் ஓரங்கட்டி நிறுத்துவோன்னு இண்டிகேட்டர் போய்ட்டு ஓரங்கட்டி தான் நிறுத்தினேன். அதுக்குள்ளே பின்னாடி வந்தவர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தாங்க. காரை கொண்டு வந்து நாம் நிறுத்தினோன்னே அவங்களால கவனிக்கல போட்டிருக்கு. சடர்னு வந்து பக்கத்தில் வந்து பிரேக் போட்டாங்க. பிரேக் போட்டு நிறுத்தினோன்னே நம்ம காரில் முதல்ல அவர் பிரேக் போட்டு நிறுத்தினோன்னே என்னாச்சு, அவர் பின்னாடி வந்த 2 வீலர் வந்து அந்த காரில் வந்து மோதிட்டாங்க. யாருக்கும் அடிப்படலை. பட் இந்த காரு லைட்டாக சின்ன டென்ட்டு, பெயிண்ட் மட்டும்தான் உறிஞ்சிருந்தது. 2 வீலரு சின்னதாக ஒரு டென்ட்டு, அவ்வளோதான். அதுக்கு அவங்கெல்லாம் எல்லாருமே லோக்கலில் உள்ள பர்சன்ஸ்லாம் எல்லாருமே போகிற வர்றவங்கலாம் லோக்கலில் உள்ள ஊரில் உள்ள பசங்க போட்டிருக்கு வந்து என்னன்னு கேட்டு ஒரு ஃபோன் பண்ணி அதனால் ஆளுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நமக்கு ஒரு போலீஸும் ஒருத்தர் அந்த சைடு வந்தார். அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணார். அவரும் நல்ல விதமாக பேசினார், ரொம்ப நல்ல டைப்பாக இருந்தார். சரி ஓகே ஏதாவது செட்டில் பண்ணி முடிச்சுட்டு போங்கன்னாரு. சரின்னு எனக்கு என் மேலே தப்பு இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சரின்னு ஒரு ஸ்மால் அமௌண்ட் கொடுத்துட்டு அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு இஷ்யூவை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனாக மூட் அவுட் ஆகிடுச்சு. நீங்களும் ஸ்டெர்லிங் வயநாடு வரணும்னு சொல்லிட்டிங்கன்னா இதுமாரி ஸ்டெர்லிங் ப்ராப்பர்ட்டி வாங்க. உங்களுக்கு ஸ்டெர்லிங் ப்ராப்பர்ட்டி ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி டே 2 ரொம்ப நல்லபடியாகவும் போச்சு. சில கசப்பான சம்பவங்களும் நடந்துச்சு. ஆக மொத்தம் இன்றைய நாள் இனிதாகவே சென்றது. நாங்களும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வந்தது ஓரளவுக்கு இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆச்சு. நாளைக்கு டே 3 எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.